வணக்கம் ஜிஎஸ்எம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்ல தான் வந்திருக்கிறோம். ஈவி கார்கள் அப்படின்னு பாக்குறப்ப இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2023 இருந்து 2024 வரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 66% ஆஃப் டிரான்சிஷன் நடந்திருக்குங்க. ரொம்ப அக்ரெசிவா ஈவிக்குள்ள பெனிட்ரேட் ஆகி போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் ஈவிஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜியோட லான்ச்ல வின்சர்ல ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நான் வீடியோக்குள்ள போறப்ப சொல்றேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2024 மட்டுமே 4% growth ஈவி மார்க்கெட் ஷேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கவுண்டர்ஃபிட் ரிசர்ச்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு நாம எந்த வாகனத்தோட டீடைல் விமர்சனம் பார்க்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வின்சர் ஈவிங்க. இந்த வாகனத்தோட டீடைல் வாகனம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். டிரைவ் இன்னைக்கு பண்ண போறது கிடையாது. டிரைவ் வரப்ப நான் உங்களுக்கு டீடைல்டான ஒரு ரிவ்யூ நான் போஸ்ட் பண்றேன். இப்போ இந்த வண்டியில என்னென்ன யூனிக்கான விஷயங்கள் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்றத பத்தி மட்டுமே இந்த வீடியோ ஃபோக்கஸ் ஆகி இருக்க போது. வாங்க வண்டியை சுத்தி பார்த்து மற்ற விஷயங்களா தெரிஞ்சுக்கலாம். வின்சர் ஈவி அப்படின்னு வரப்போ பேட்டரி பேக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. 38 kWh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டரி அஸ் அ சர்வீஸா மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்க. 9.9 லேக்ல இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இவங்க ப்ராடக்ட்டா கொடுக்கல, செல் பண்ணல, சர்வீஸா கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு 3.5 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கே 10 கிலோமீட்டர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா 35,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். ப்ராடக்ட்டுக்கு தனியா பே பண்ணுவீங்க, பேட்டரி அஸ் சர்வீஸா தனியா பே பண்ணுவீங்க. இதுலயே சார்ஜிங் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். லைஃப் டைம் வாரண்டி இந்த பேட்டரிக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த வாகனத்தோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு 134.14 bhp 200 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனஸ் மோட்டார் தான் கொடுத்திருக்காங்க. 38 kWh பேட்டரிங்க. சார்ஜிங் போர்ட் பொறுத்த வரைக்கும் CCS 2 போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு AC DC ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிபிக்கலா சைனீஸோட DNA தான் உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாங்ஷூ ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனில வரக்கூடிய வீலிங் ஏர் EV பேஸ் பண்ணி தான் வடிவமைச்சிருக்காங்க. டிசைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு LED ரிஃப்ளெக்டர் டைப் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு குவாக்கியான டிசைன் தாங்க. எத்தனை பேருக்கு வந்து இது வந்து பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு போலரைசிங்கான ஒரு லுக்ல தான் வடிவமைப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல சைட் ப்ரொஃபைல் வந்து பாக்குறப்போ உங்களுக்கு டயர்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்கு சியாட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் டிரைவ் போயிருக்காங்க. 215/55 R18ங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் டிஸ்க் ரியர்லையும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒரு மெஷின் கட் அலாய் வீல்ஸ் தாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல லைனஸ் போட்டிருக்காங்க. சார்ஜிங் போர்ட் பொறுத்த வரைக்கும் CCS 2 போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா பாருங்க, சைட் ப்ரொஃபைல் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ரோலிங் ஆப் ப்ராடக்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே தான் கிட்டத்தட்ட இதை எடுத்து போயிருக்காங்க. வீல் பேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 2700 mm இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வாங்க, பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 579 லிட்டருங்க சப்வூஃபரோட இருந்துச்சு அப்படின்னா. ஸோ சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா கீழே மவுண்ட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து 9 ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 15.6 inch இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் தான் இங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பூட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பூட் பொறுத்த வரைக்கும். ஸோ ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபாகர் மட்டும் தான் இருக்கு. வைப்பர்ஸ் வந்து உள்ளலாம் கொடுத்துருக்காங்க, எதுவும் இல்லைங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு டெய்ல் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டட் டெய்ல் லாம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டுவர்ட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட் டிசைன் டிபிக்கலா சொல்லணும்னா சைனா கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு. கைண்ட் ஆஃப் எனக்கு வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஃபீல். ஹோண்டா ஜாஸ் பார்த்துருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் ஜென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வடிவமைப்புல போயிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. வின்சர் அப்படின்ற பேட்ச் கிடைக்குது. உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது 4 சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வாகனத்தில் 360 டிகிரி கேமராவும் கிடைக்குது. ஸோ அப்படியே வாங்க, ஃப்ளாஷ் டைப் டோர் ஹேண்டல்ஸ் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ரூஃப்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஓவரால் வாகனத்தோட நம்ம திருப்பூர் மோகனன் வந்திருக்காரு. ஸோ வண்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்க மோகனண்ணா? அண்ணன் வண்டியில வந்து இந்த சூரியன் எப்ப மேல செய்யுமான்னு தெரியலன்னு இது 15 இன்ச்சு கொடுத்துருக்காங்க டச் ஸ்கிரீனு. நல்லா வடசட்டியோட பெருசா இருக்குது ஸ்கிரீன் பாக்குறதுக்கு. அது நம்ம பிடிச்சது. ஆனா வேலை வந்து நான் ஒரு 5 லட்சம் ரூபா சொல்லுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். நானு ஆசிரியர்லாம். ஆனா சொன்னாங்க பாருங்க 9.99 லட்சம்னு. சொன்ன உடனே ஒரு நம்மளுக்கு அப்படியே செலுத்து போச்சு. இன்னும் 9.99 லட்சமானு. அது நம்ம பிடிச்சிருந்தது. அப்புறம் எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது. இந்த ஈவி வண்டி வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா திருப்பி எந்த ஜென்மத்துக்கு வைக்க முடியும் அப்படி ஒரு ஐடியா இருந்தது. அது உண்மை. 8 வருஷம் பேட்டரி லைஃப். அந்த 8 வருஷம் முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது அப்படின்னு தான் இருந்தது. ஆமா, திருப்பி வேற பேட்டரி போடணும் அப்படின்னு இருந்தது. ஆனா இவங்க ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, லைஃப் டைம் வாரண்டி
3 வருஷத்துல வண்டி வேண்டாம் கொண்டு போய் திருப்பி கொடுத்தீங்கன்னா 60% காசு திருப்பி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்றாங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். ரேட்டு ஆ. இதுங்க. ஆ. அப்புறம் கிலோமீட்டருக்கு 3000 ரூபா. 3000 ரூபா. நீங்க வந்து வருஷம் 10,000 ஓட்டுறீங்கன்னா 35 ரூபா கட்டிட்டீங்கன்னா ஆப்ல ஆ. நீங்க மட்டும் வருஷம் ஓட்டிக்கலாம். அங்கங்க சார்ஜ் போட்டுக்கலாம். அதோட இன்னொரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ. ஃப்ரீ சார்ஜிங். சார்ஜிங் ஃப்ரீ ஒரு வருஷத்துக்கு. நீங்க வாட்டுக்கு சளிக்கு ஓட்டிட்டே இருக்கலாம். வெளியே பிடிச்சிங்கன்னா ஓகே ஓகே ஓகே. அதுக்கு நீங்க வீட்டுல சார்ஜ் போட்டீங்கன்னா அதுக்கு சார்ஜ் உண்டு. சார்ஜ் உண்டு. நீங்க வெளியே எங்க போய் நீங்க சார்ஜ் போட்டீங்கனாலும் அங்க வந்து ஃப்ரீ 1 இயருக்கு. 1 இயருக்கு. வாகனத்தோட இன்டீரியர் வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்ஐடி கிளஸ்டர் பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட அரௌண்ட் 8+ இன்ச்சஸ்ங்க. அதே மாதிரி இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பாருங்க, உங்களுக்கு 15.6 இன்ச்சுங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்ம லேப்டாப்லாம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த சைஸில் இருக்கு. உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏசி வென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே பட்டன்ஸோட குவாலிட்டிலாம் ரொம்பவே தரமாக பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டிலாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, கைண்ட் ஆஃப் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் ஃபீல் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்குதுங்க. ஆட்டோ டிமிங் ஏஆர்விஎம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஹாலஜன்லாம் வந்து போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட்ஸ் தான் கிடைக்குது. இங்கே பாருங்க அவ்வளோ வைடா இன்ஃபினிட்டி வியூ சன்ரூஃப். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கன்சீல் ஆகி தான் இருக்கும், இது ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ டின்டடாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் வயலுக்குலாம் வந்து பயங்கரமாக பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க 3 கப் ஹோல்டர் கிடைக்குது இந்த இடத்துல, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார்ஜர் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ வயர்லெஸ் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கூலிங் ஃபங்க்ஷன் ஏதாவது கிடைக்கலாம்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. டுவார்ட்ஸ் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, சீட்ஸோட லெதர் அப்ஹோல்ஸ்டரி மெட்டீரியல் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டில்ட் கிடைக்குது, டெலஸ்கோப்பிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த இடத்துல இங்கே வாங்கலாம், இங்கே காமிங்க. இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜர், அதுக்கப்புறம் வந்து ஒரு டைப் சி சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்போ அவ்வளோதாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். டோர் ஹேண்டில்ஸ்லாம் பாருங்க செமையாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்களோட டிசைன் எலிமெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் புதுசு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்விட்ச் பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஹோம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருங்க பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு 135 டிகிரி ரிக்ளைன் ஆங்கிளோட கிடைக்குதுங்க. இங்கே பாருங்க செம்ம கம்ஃபியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இந்த வின்சர் EV பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. சீட்ஸோட அப்போல்ஸ்ட்ரியோட குவாலிட்டி பாருங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன நிக்னாக் ஸ்பேஸ் கிடைக்குது. ஏசி வென்ஸ் பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறாங்க. சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்களா கேட்டிங்கன்னா பின்னாடி அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவங்கள் இல்லை, ஏசி மட்டும் தான் கிடைக்குது. ஏசி வென்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க ராம்ரெஸ்டோட செம்ம கம்ஃபியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க வின்சர் EV பொறுத்த வரைக்கும் தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வின்சர் EV ப்ராடக்ட் பற்றி பேசிக் என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் வரும்.